வணக்கம். நான் டாக்டர் நம்மாழ்வாரோட ஸ்டூடெண்ட் நாமக்கல் பாலமூர்த்தி பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கடுகு கீரை. இது எப்படி பயிர் பண்ணினேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். எப்படி முளைச்சி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். இது மைக்ரோ கிரீன்ஸ்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இன்னும் ஒரு 3 4 நாள் போன ஏற்பாடு கூட நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணி ஒரு ட்ரிங்காக சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. கடுகு கீரை கீரையாகவும் யூஸ் பண்ணலாம். அது இளமையாக இருக்கும்போது இளமையாக இருக்கும்போது நம்ம அதை ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். சரி, இது எப்படி முளைக்க போட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஒரு பாட்டு, ஏதோ ஒரு தொட்டி இருந்ததுன்னா போதும். அதில் நீங்கள் செம்மண், கொஞ்சோண்டு மணல், அப்புறம் மண்புழு உரம் இதெல்லாம் போட்டுட்டு ஒரே ஒரு நாள் மட்டும் ஊற வச்சுருந்த அந்த கடுகு விதைகளை இதில் அப்படியே தூவி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டா போதும். இது நான் ஒரு 3 டேஸ் கழித்து என்ன ஆயிருக்கு பார்க்கலாம் அப்படின்னு திறந்தேன். ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. இன்றைக்கி என்னோடய பர்த்டே ஆல்சோ. ஆனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படி அப்படின்னா, இது அழகாக முளைச்சிருச்சு. எல்லாமே முளைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் இதில் லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் தான் பண்ணணும். நிறைய ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றுனா கீழே விழுந்துடும் செடி. அப்படியே தண்ணி தெளித்து விடணும். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இது கடுகு கீரை. நன்றி, வணக்கம்.